அமைச்சர் கில்லி சரத் பிறந்த நாள் பணியிடங்களுக்கே சென்று தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கிய தாவேகாவினர். பிறந்த நாள் கொண்டாட்டம் என்றாலே கேக்கு வெட்டி முடித்துவிடும் இந்த காலத்தில் தூய்மை பணியாளர்களின் உழைப்பை மதித்து அவர்கள் பணியாற்றும் இடங்களுக்கே சென்று அறுசுவை உணவு வழங்கிய மனிதநேய நிகழ்வு தாம்பரம் மாடம்பாக்கத்தில் நடைபெற்றுள்ளது. அதன் முழு விபரம் இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தமிழக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான கில்லி சரத்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 70வது வார்டு மாடம்பாக்கம் பகுதியில் மனித நேயத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பு நலத்திட்ட நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வெறும் விழாவாக அல்லாமல் மக்கள் சேவையாக மாற்றும் நோக்கில் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக தினம்தோறும் மக்களின் நலனுக்காக உழைத்து வரும் தூய்மை பணியாளர்களை பணியாற்றி கொண்டிருக்கும் இடங்களுக்கே நேரடியாக சென்று அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. இந்த மனிதநேய செயல் தூய்மை பணியாளர்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தாம்பரம் மாநகர 70வது வார்டு மாடம்பாக்கம் பகுதி தாவேகா நிர்வாகி ஸ்டீபன் என்கிற ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். உணவுப் பொட்டலங்களை பெற்றுக்கொண்ட தூய்மை பணியாளர்கள் அமைச்சர் கில்லி சரத்குமார் அவர்களுக்கு தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் தங்களை நேரில் சந்தித்து கௌரவிக்கும் வகையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்காக நன்றியும் தெரிவித்தனர். மேலும் அமைச்சர் கில்லி சரத்குமார் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல் நலத்துடனும் மக்கள் பணியில் தொடர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என அனைவரும் மனமாற வாழ்த்தினர். சமூக அக்கறையுடனும் மனிதநேய உணர்வுடனும் நடைபெற்ற இந்த நலத்திட்ட நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதுடன் அமைச்சர் கில்லி சரத்குமார் அவர்களின் பிறந்த நாளை அர்த்தமுள்ள மக்கள் சேவை நாளாக மாற்றியுள்ளது. மேலும் இதுபோன்ற அரசியல், சமூக நலன் மற்றும் மக்கள் சேவை சார்ந்த செய்திகளை அறிய 3S மீடியாவுடன் இணைந்திருங்கள். நம்மளுடைய மாண்புமிகு சரத்குமார் அவர்களை பிறந்தநாள் முன்னிட்டு தூய்மை பணியாளர்களை 300 பேருக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். சரத் அவர் சொன்னபடி பேனர், போஸ்டர், இந்த கல்ச்சர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மக்களுக்கு தேவையான விஷயத்த பண்ண சொன்னார். அதை முன்னிட்டு தான் நம்ம தூய்மை பணியாளருக்கு சாப்பாடு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி வரப்போகிற ஃபங்க்ஷன், ஏதாவது எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு சேவையாக தான் செய்ய போகிறோம்.